உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சாரதாம்மா நீங்க தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு அவளை போய் குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன தப்பு பண்ண? அம்மா, ஏதோ உங்க மவன் பாரதி மேல ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணா சரி. உங்களை யாரு பாரதிக்கும் இன்னொருத்தனுக்கும் பிறந்த குழந்தை மேல சொத்து எழுதி வைக்க சொன்னது? எனக்கு என்னமோ அதுதான் பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. சும்மா இருங்க தர்மலிங்கம். பாரதி பண்ண தப்புக்கு பாவம் குழந்தை என்ன பண்ணுவா? யாரு? அதுவா குழந்தை? அட நீங்க தாம்மா குழந்தை மாதிரி எதுவும் தெரியாத வெள்ளந்தியா இருக்கீங்க. அட ஆமாம்மா, உங்களுக்கு இந்த பால் எது கல் எதுன்னு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. ஏதோ ரெண்டும் வெள்ளையா இருக்குது அதனால தெரியாம போச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு விஷம் எது வெள்ளை எதுன்னு கூடவா தெரியாம இருக்கு? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நான் சொன்னா புரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. தமிழே, அம்மாடி தமிழே. தாத்தா, என்ன தாத்தா? வா தாய், வா இப்படி வந்து உட்காரு, வா. அதா அன்னைக்கு உன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எதுக்காக சண்டை வந்துச்சு? இன்னைக்கு தாத்தா? அன்னைக்கு நீ உனக்கு தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்ன அன்னைக்கு, அதனால சண்டை வந்துச்சே, அத சொல்றேன். அன்னைக்கா? ஆமா, அன்னைக்கு என்னோட பொம்மைய தம்பின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன்னா அது அப்பா பக்கத்துல படுக்க வச்சதுனால எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால நான் தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்னேன். ஆனா ஆண்டாளத்தை சொன்னதும் சரி, நீ தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்ன. ஆமா தாத்தா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். சரிதா, இப்போ நீ போய் விளையாடுப்போ. சரி தாத்தா. பாத்தீங்களாமா, இந்த குழந்தை மேலதான் உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. வளர்ப்பு எப்படி? உங்க மருமகளுக்கு எங்க இன்னொரு குழந்தை வந்து புட்டா சொத்தெல்லாம் தமிழுக்கு கிடைக்காம போயிடுமோன்ட்டு ஒரு பயம். அத கருவை கலைக்கணும்னு நினைச்சிருக்கா. இந்த பிஞ்சு மனசுலயும் இப்படி நஞ்ச விதைச்சு வச்சிருக்காளே. அட என்னம்மா நீங்க வேற. அந்த குழந்தைக்கு இப்பவே எல்லாம் தெரியுது. இங்க இருங்க, உங்க மருமக சொல்லாட்டியும் கூட இது இப்படிதான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் தமிழ் உடம்புல ஓடுறது உங்க குடும்ப ரத்தம் இல்லைல்ல, அதான் இந்த பிள்ளை இப்படி இருக்கு. நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். ஏன் எல்லாரும் பணம் பணம்னு அலையிறாங்க? என்னம்மா நீங்க, ஏன்டா அது பணம், பணம் மட்டும்தான் காரணம். அப்போ நாம வைக்கிற அன்பு பாசத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? என்னம்மா நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு வெளி உலகம் தெரியாம இப்படி வெள்ளதியா இருக்கீங்க? சொத்துக்காக பெத்த அப்பனை கொன்ன மகனே இருக்கான். நகைக்கு ஆசைப்பட்டு மாமியார் கொன்ன மருமகை இல்லையா? ஊர் உலகம் இப்படிதான் கெட்டு போய் கிடக்கு. நம்ம தான் சுதானமா இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க தர்மலிங்கம். தப்ப ஏன் மேல வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன் பையனுக்காக பாரதி பெத்த குழந்தைய ஏன் பேத்தின்னு நினைச்சேன் பாருங்க. அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அறிவு சார். சொல்லு தர்மலிங்கம். அன்னைக்கு நான் சொன்னல, உங்க அக்கா நம்பரை கொடுங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன்னு. ஆமா, இப்ப அந்த சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். சொல்லு தர்மலிங்கம். சார், இன்னையிலிருந்து நீங்களும் நானும் ஒன்னும் பண்ண வேண்டாம். அம்புட்டத்தையும் உங்க அக்காவே பண்ணி போடுவாங்க. யோ, என்னையா சொல்ற? ஆமாங்க சார், உங்க அக்காவுக்குள்ள இப்படி ஒரு அக்கா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். நான் கூட அந்த பாரதி மக மேல இம்புட்டு கோவப்பட்டது கிடையாது. ஆனா உங்க அக்கா சார், அது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அது ஏதாவது செய்யணும்னு சொல்றாங்க. அப்படி நீ என்ன செஞ்ச? சார், நான் என்னத்தை பெருசா பண்ணி போட்டேன்? நான் வந்து உங்க அக்கா கிட்ட ஆதிக்கு பிறக்க போற குழந்தை முக்கியமா இல்ல வேற எவனோ ஒருத்தனுக்கு பிறந்த குழந்தைய ஆதி குழந்தையா பாக்குறது முக்கியமான்னு ஒரு சின்னதா ஒரு நியாயமான கேள்வி கேட்டேன்.
அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஆ, ஆதிக்கு பிறக்க போற குழந்தை தான் என்னோட உண்மையான வாரிசு. அதனால எனக்கு அதுதான் முக்கியம். இந்த குழந்தையெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி போட்டாங்க. யோ, நீ என்னை விட மோசமானவனா இருப்ப போல இருக்க. சார் ரொம்ப புகழாதீங்க சார். வெக்கமா வருது சார் எனக்கு வேற. வெக்கம் வருதா? சார் ஆனா ஒண்ணு சார், உங்க அக்காவை அம்புடி சாதாரணமா நினைச்சிடக்கூடாது சார். அவங்க திடீர்னு பாசமா மாறினாலும் மாறிடுவாங்க போல் இருக்கு சார். ஆனா நாம இப்ப இருக்கிற இதே சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்கள மாறாம மட்டும் பாத்துக்கணும். அதுதான் சார் இப்ப என்னோட முதல் வேலையே. அப்போ அடுத்த வேலை என்னையா? அட என்ன சார் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டீங்க? அந்த ஆதியோட நிம்மதியை கெடுக்கிறது தானே என்னோட முழு நேர வேலையா நான் வச்சிருக்கேன். சம்மதிமா, உங்களை மாதிரி தான் நானும் வீராப்ப சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னத்த பண்றது, நானே என் பொண்ணு வாழ்க்கையும் மருமக வாழ்க்கையும் கெடுத்ததா ஆயிடக்கூடாதுல்ல. அதான் என்னையே நான் மாத்திக்கிட்டேன். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? சம்மதியம்மா, உங்க கோபம் நியாயமானதுதான். உங்க கோபமெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உங்க மவன் உங்களை நினைச்சு நினைச்சு எம்புட்டு ஏங்கி போயிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒன்னும் சும்மா சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு துடிச்சிட்டு இருக்காப்ல. அன்னைக்கு தீபாவளி கூட உங்களுக்காக புடவை எடுத்து கொண்டு வந்து வச்சுப்புட்டு அதை அவர் கொடுக்க முடியாம தவிச்ச தவிப்பு இருக்கு. அதை பார்த்தப்ப எனக்கே கண்ணு கலங்கிருச்சுங்க. பாவ சம்பந்தியமா அவரு. நான் மட்டும் என்ன, என் மகன் இல்லாம நிம்மதியாவா இருக்கேன்? அவனை நினைச்சு நான் அழுகாத நாளே இல்ல. என் புருஷனை மீறி அங்க ஒன்னும் நடக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே என் மகன் உதவாக்காரதான். அவர்கிட்ட போய் என்னங்க பேசுறது? ஐயோ சம்மந்தியம்மா, உங்க மகன் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ மதுரையிலேயே சொந்தமா துணி கடை வைக்க போறாரு. துணி கடைனா சும்மா பொட்டி கடை மாதிரி நினைக்காதீங்க. மதுரையிலேயே பெரிய துணி கடை வைக்க போறாரு. அவன் கடத்தா இருந்தா என்ன, வேற என்ன பண்ணா எனக்கு என்ன? அவன் திரும்ப வந்தாலும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற மாதிரி இல்ல. என்ன சம்மந்தியம்மா, பெரியவங்க நீங்களே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லலாமா? சம்மந்தியம்மா, பொண்ணை பெத்தவன் நான். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கறேன். என் மவ வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பிரச்சனையே உங்க மகதாங்க. அன்னைக்கு என் புருஷன் உங்க வீட்டுக்கு வந்தப்போ அவர் மேல காஃபியை ஊத்தி இருக்கா. 2வது தடவை வந்தப்பவும் அவர் அவமானப்படுத்தி பேசியிருக்கா. அப்படிப்பட்டவளை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தியம்மா. அவன் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. இல்லங்க, இதெல்லாம் சரியா வராது. சம்மந்தியம்மா, நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வாங்க. ஒரே ஒரு நாள் எங்க கூட இருந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என் மக இருக்கலன்னா அப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். இங்க இருங்க, என் மகளை உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்க மகனை கூட அப்படியே கூட்டிட்டு போயிருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.